நான் கேட்டது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ஆனா அவர் எனக்கு கொடுத்தது கமிஷனர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமே இருக்காங்க. இப்போ இருக்க கமிஷனருக்கு வந்து மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கமிஷனர் இருக்கும், ஒரே ஒரு கமிஷனரா மட்டுமே இருந்தாங்க. இது என்ன பெரிய பிரமாதம்? எப்படி இருக்கிறது? வண்டர்ஃபுல். தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. என்ன சொல்லணும்? உன்னை போல பூமி இல்ல உன்னை என்னது பைத்தியமா? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜயண்ணா வந்து 200 யூனிட் கரண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி எங்கள் ஊரில் 3 மணி கரண்ட் ஆஃப் வச்சுங்க பாருண்ணா. டைமு தூங்குறதா இல்லையாண்ணா? இந்த மாதிரிலாம் ஏன்னா அக்ரூவ் பண்ணுறீங்க? ஒழுங்காக கரண்ட்டை கொடுங்கண்ணா. தயவுசெய்து நீங்கள் 200 யூனிட் கொடுக்க வேண்டி போகிறீங்க. மக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. லைட்லாம் பிடிச்சிருக்கானுங்க வந்து நீங்கள் பாருங்க. என்ன இப்படிலாம் இருந்தால் எப்படின்னா அத்தாட்டி யாருனா ஓட்டு போடுவாங்களா? தயவுசெய்து மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ பாருண்ணா, இதாண்ணா எங்கள் ஊர் எவ்வளோ இருட்டாக பாருங்கண்ணா. என்ஹெச் மட்டும் தான் லைட் இருக்குது, ஊர் ஃபுல்லாக லைட்டே எரியலாம். எப்படின்னா இருப்பாங்க ஜனங்க? இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா எல்லாம் கோலம் போகிறதே வந்துடுவாங்க பொழுது. டைம் ஆகிப்போம். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு கரண்ட் ஆஃப் பண்ணுங்க, ஒரு மெசேஜ் போட்டு நான் கரண்ட் 2 ஹவர் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க பாட்டு நினைச்ச நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. அத பத்தி கேட்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? நைட்டே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நைட்லயே மாறி ஆஃப் பண்றீங்க. 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்குன்னு மதியானத்துல அப்படிதான் பண்றீங்க. குழந்தைங்க லீவ்ல வீட்டுல இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணா எப்படி பண்ணுங்க வீட்டுல? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எல்லாரும் டெய்லி கரண்ட் இல்லாம பெரிய அவஸ்தையாகுது. நாங்க இதுக்கப்புறம் அடுத்தது வந்து நாங்க ரோட்ல தான் பண்ணிப்போம். நான் போய் மெயின் ரோட்ல நின்றுவோம். எல்லாரையும் கூட்டிட்டு போய் மெயின் ரோட்ல நின்றுவோம். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. எல்லா தெருவுக்கும் ரோல் வந்துருவாங்க. வயசானவங்க குழந்தைய வச்சிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெயிலுக்கு என்ன பண்றது இது? நான் அந்த ஆட்சிக்கு வந்தா 0 டாட்ஸ் லைட் கொடுக்கப்பன்னு சொன்னீங்களே. இங்க என்னன்னா கரண்டே இல்லாம பொதுமக்கள் வந்து வீட்டில் வந்து போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா நீங்க பதில் சொல்ல போறீங்க? எங்கடா இந்த ஏரியால தான் இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். வாய்ஸ் போட்டியாமா? இப்போ இன்னும் 10 நிமிஷம் எனக்கு தெரியலனாக்கா நான் இதே 10 நிமிஷம் எல்லா தெருவுல கூட்டினே அங்க போய்டுவேன். ரோட்டுக்கு போய்டுவேன். அவ்வளவுதான், ரோட்டுக்கு போய்டுவோம். ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிக்கிறதையா. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்காங்க. பசங்க ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, பிரசன்ட் சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் மாத்திரை போடணும் டெய்லியும். இப்படி கரண்ட் போயிட்டு இருந்தா அவங்க உடம்புல எப்படி பாதுகாப்பு பண்றது? இப்ப நான் என்ன பதில் சொல்றது? வெளியில வந்தாலும் வெயில் ஜாஸ்தியா இருக்கு. வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கு. இது என்ன நியாயம்? டெய்லி இப்படி கரண்ட போக்கடிச்சீங்கன்னா இதுல எப்படி ஜனங்க பொழைக்கிறது? தண்டசோர் வேலை வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறாருல. ஒரே கொன்றுங்க, மருந்து ஊத்தி கூட ஜனங்களை கொன்றுங்க. கொண்டீங்கன்னா கூட உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். டெய்லியுமா சொல்லுங்க, இது வந்து புது ஆட்சி வேணும்னு சொல்லி மக்களுங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஐயோ, அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுமா. பெண்கள், இளைஞர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். நல்லாதான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் யூத் பாத்துருவோமா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல 2 யூத் குடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க. ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் டிவிக்கு மெம்பர்ஸ் சேர்ந்து சாத்துன்னு சாத்துறாங்க.
எப்படி இளைஞர்களே நல்லா இருப்போம் நல்லா இருக்கோமா? நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். டேய் என் கோபத்தை கிளப்பாத ஐயா. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறையே விட போகுது. அடுத்து நம்ம பெண்கள். நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கரம்பக்குடியில ஒரு காது கேட்காத வாய் பேச முடியாத பெண்ணை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நேத்து ஒரு பொண்ணை கல்ல வச்சு அவன் பாய் ஃப்ரெண்ட் அடி அடிக்கிறான். என்ன மாதிரி நல்லா இருக்கும்? நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். அப்புறம் நம்ம பொதுமக்கள் நேத்து கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆபீஸ்ல ஒருத்தர் தீ குளிச்சு இறக்குறாரு. அதோட ஹைலைட் நம்ம மினிஸ்டர் சிவகுமார் 100 கோடி ஸ்கேம் பண்ணார்ல, அவர் நம்ம செங்கோட்டையனை பார்த்து சால்வ் பத்துறாரு. என்ன மாதிரி சேஞ்ச், என்ன மாதிரி நல்லா இருக்கிறோம். நீ சொன்னது கரெக்ட் தானா? நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. டேய் என்னடா இது, பட்ட பகல்ல படிக்கிற பொண்ணை போட்டு ஒருத்தன் கொடூரமா அடிக்கிறான். ஏதோ சிங்கப்பெண் திட்டம், கூடவே ஆள் சுற்றுவாங்க, எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்குன்னு என்னென்னமோ சொன்னீங்க. என்னடா இது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா நீயே தப்பு பண்ணுறேன்னு வருத்தப்படுறியா? சே அதெல்லாம் இல்லடா, எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிறேன். அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். இந்த விஷயத்தை எப்படா சமாளிப்பீங்க? வீடியோ வந்துருக்குது, பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கு, நெஞ்செல்லாம் படபடன்னு ஆகுதுடா. என்னடா இது பெண்கள் பாதுகாப்பு, என்னடா பண்ண போறீங்க? உங்க வீட்டு பொண்ண ஒருத்த வந்து கல்லால அடிச்சு கொல்றத ஒரு 4 பேர் வீடியோ எடுத்து போடுறத பார்த்துட்டு எதுவுமே பேசாம டிவிக்கே தான் காரணம் சொல்லிட்டு போயிடுவீங்களா? இல்ல கேக்குற உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கோ இல்ல உங்க வீட்டுல இருக்க வயதானவர்களுக்கோ இல்ல உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கோ இப்படி நடக்கிறத இப்படிதான் வந்து அந்த ஆட்சி தான் அதனாலதான் இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? பாடி என் கரீனா சோப்ரா. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில அப்படி நடக்கவே இல்லையா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா என்ன? டேய் இதை சொல்லித்தாண்டா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்க. சந்தோஷம் தானே, பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. ஆமா இதைத்தான் சொல்லுவான். அப்படி சொன்னாதான் பாதி பேர் எங்க பக்கம் வந்து ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையே மறந்துடுவாங்க. இதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜயண்ணா பண்ண டாப் 5 சம்பவங்கள். சம்பவம் நம்பர் 1, திருச்சியில ஒரு கல்லூரி மாணவி ஒருத்தன் கொடூரமா தாக்கியிருக்கான். அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி விஜயண்ணா மாஸ் பண்ணிட்டாரு. இதுல மாசு உலகம் ஃபுல்லா தப்பு பண்ண அரெஸ்ட் பண்றது நார்மல் தானே. ஒருவேளை தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி போய் தடுத்தா அது மாசு. அநியாயம் பண்றீங்களாடா. அது உனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? இங்க மாற வேண்டியது மனிதர்கள் தான், சரியா? இந்த ஆட்சி வந்தா இப்படி நடக்குது, அந்த ஆட்சி வந்து நடக்குதுன்னு பேசுறதை நிறுத்திட்டு நம்ம என்ன இந்த நாட்டுக்கு பண்ணோம், நம்மளால ஒரு உயிர் போயிச்சா போகலையா, இல்ல ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டதா, அதை பத்தி அந்த மாதிரி யோசிங்க. இப்ப கூட ஒரு ஜோசிகாரன் வேலைக்கு வச்சாங்க, நீங்க எதிர்த்தீங்கன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணோம், வேலைக்கு வச்சதெல்லாம் மேட்டர் இல்ல, மக்களுக்கு பிடிக்கல உடனே விஜய் நான் வேலையை விட்டு தூக்கிட்டாரு, அதுதான்டா மாசம் ஒரு வீடியோ போட்டோம், 2 மில்லியன் வியூஸ். அதை மாதிரி இதையும் பேசி ஒரு வீடியோ போடுவோம், 3 மில்லியன் வியூஸ் போக போகுது. ஒருவேளை இதுவும் ஒர்க் அவுட் ஆகலனா? இதுவும் ஒர்க் அவுட் ஆகலனா கடைசியாக தான் இருக்கு பிரம்மாஸ்தானம். ஃப்ரெண்ட்ஸ், விஜயண்ணா பாவம் ஃப்ரெண்ட்ஸ், அவர் கஷ்டப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து 1 மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. அவர் ரொம்ப பாவம் ஃப்ரெண்ட்ஸ். விஜயண்ணா நீங்கள் சாப்பிடுங்கண்ணா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கண்ணா, ஒழுங்கா தூங்குங்கண்ணா. டேய் எப்படி இதை வச்சு தான் 41 உயிர், டைவர்ஸ் கேஸ், எலெக்ஷன் எல்லாத்தையும் சமாளிச்சோம். டெக்னிக்கை கடுத்து நடத்த எலெக்ஷனில் ஜெயிக்க பாருங்கடா. வரட்டா? கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் அவர்கள் தன் இஷ்டத்திற்கு வீட்டிற்கு அரசு அதிகாரிகளை வரவழைத்து சோஃபாவில் ஒரு தோரணை காட்டி அமர்ந்து கொண்டு அதிகாரிகளை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைத்து ஆலோசனை நடத்திய காட்சிகள் வைரலாகி இருக்கிறது. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? எனவே தான் டாக்டர் கனிமொழி என கூறிக்கொண்ட இவரது கல்வி தகுதியில் பல போலி சான்றிதழ்களும் குளறுபடிகளும் இருக்கும் சூழலில் இந்த பிரச்சனையை இவரே விலைக்கு வாங்கி இருப்பதாக தாவேகாவினரே ஆத்திரத்தில் இருக்கிறார்கள் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இனிமே இடுப்பு வெளியே தெரிஞ்சு அடுப்புல கம்பிய காய வச்சு இழுத்துருவேன். இழுப்பாரம்ல முறையிட்டு கதறிய தாவேகா பெண் நிர்வாகி. என்னை பத்தி ரொம்ப ஒஸ்டா பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காத ரொம்ப வல்கரா. உன்னால ஒரு பொம்பளை நீ என்னடி பண்ண முடியும்னு கேக்குறாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து
மகளிர் கோசம் தான் வந்திருக்கேன், அவங்களுக்கோசம் எல்லாமே பண்றேன்றாரு. அவங்க கட்சியில இருந்து நான் ஒரு 6 வருடமா செயல்பட்டு இருக்கேன். எனக்கே இந்த நிலைமை, இதுக்கு என் பின்னாடி இருக்கிற மகளிருக்குலாம் என்ன நிலைமை? என்ன உட்கார விட மாட்டேங்கிறாங்க. சேரோட்டனா அப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். போன வாரம் என் பொண்டாட்டி மடியில 8 பேர் உட்காந்தாங்கயா. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. வந்து தாவை கலந்து ஒரு பொறுப்புல போய் அவர் வந்து ஆமா சார், அது ஏன் கொடுத்தாரு விசாரிக்கும் போது ஒரு ஆட்சி தான் மாறிக்கல, செந்தில் பாலாஜிக்கு வந்து எங்களுக்கு பணம் சொல்லி மிரட்டி 10,000 கேட்டிருக்காரு, தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவரை மாட்டி உடனே பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். இங்க பாருங்க. ஐயோ ஐயோ, சில நோட்டுகளை காட்டி பல மயக்கங்களை குடுக்குறீங்களேடா. என்னத்தரா கொடுத்துறீங்க நீங்க? டிவிகே காரனுங்க, கேட புண்டைங்க, நீங்க எல்லாம் பேசுறீங்க. பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. என்னத்தரா பண்ணீங்க? நான் ஆதாரபூர்வமா பேசுறேன்டா. வீடியோடா கர்மத்தையெல்லாம் கொண்டீரா? ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கிய. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. இந்த 2 பாட்டில் கொடுத்தேன், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்க. வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறேன். இந்தாங்க ஸ்டிக்கருங்க, ஸ்டிக்கருங்க. நாங்க பாட்டிலுக்கு 10 ரூபா ஸ்டிக்கர் பாருங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா ஸ்டிக்கர் பாருங்க. என்னத்தை புளுத்துனீங்க நீங்க? கேள புண்டைங்க, காயத்துக்குள்ள நீங்க புளுத்துறீங்க. டிவி கேள 3 நாள் என்ன ஊம்புனீங்களா? கேள புண்டைங்க உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. டிவி கேளுக்கு உங்க தலைவர் தான் சொன்னாங்களே, புளுத்தீங்க. கேள புண்டைங்க. நான் அந்த பக்கம் போறப்ப வரப்ப அந்த நேர பையன் உன் குடும்பத்தை டாரு டாரா கிழிக்கிறான். உன்னை மட்டும் கிழிச்சா பரவாயில்லடா, என் குடும்பத்தை சேர்த்து வேலை கிழிக்கிறான். ஆறா நல்ல ஆறா பாப்பா புதாத்துக்கு எங்க வருதா? என்ன ஒரே மகனை பேசி கொண்டிருக்கீங்க? அண்ணே, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கண்ணே. என்ன லட்சியம்? எந்த மகனேன்னு இந்த நாட்டுல ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவனாக்கி ஆட்சியை கைப்பற்றணும் ஒரு லட்சியம் இருக்கண்ணே. நல்ல விஷயம் தான், சூப்பர் அண்ணே. அண்ணே, அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கண்ணே சட்டம் படிக்க வேணும், லோ காலேஜுக்கு போகணும், பெரிய ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து நிறைய காலம் வேலை செய்ய வேணும், பட் மக்கள் தொண்டு நிறைய செய்ய வேணும். இது ஒன்றுமே தேவையில்லைன்னு. என்னன்னு சொல்றீங்க? நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கணும், நல்லா நடிக்க, நல்லா கூட தேவையில்லை, ஒரு அளவுக்கு மாசம் நடிக்க தெரிஞ்சிருக்கணும். 2 வருஷத்திலேயே கட்சி தொடங்கி 2 வருஷத்திலேயே ஆட்சியை பிடிக்கலாம் அண்ணே. என்னன்னு சொல்றீங்க நீங்க? அண்ணே, பிரச்சாரத்துக்கு போக தேவையில்லை, பத்திரிகையாளரை சந்திக்க தேவையில்லை, வீட்டை படுத்து கிடந்தவனே ஆட்சியை பிடிக்கலாம் அண்ணே. இப்பத்த நிலவரம் அதான் சொல்லு. தஞ்சாவூர் ஜில்லாக்காரி சுறா டான்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.